நேற்று நம்ம சிஎஸ்கே அணி விளையாண்ட அந்த முக்கியமான மேட்சை பார்க்கறதுக்காக நம்ம சேப்பாக்கம் மைதானத்துக்கு நேற்று சின்னத்தல ரெய்னா அவர் வந்திருக்காரு. ஸோ ஒரு ரசிகனாக தான் ரெய்னா அவர் நேற்றைய ஆட்டம் பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு தான் இந்த போட்டோவை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரெய்னா அவர் வந்ததுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு. அந்த வகையில் இந்த சீசனில் எப்படியாவது சிஎஸ்கே அணியை பிளே ஆஃபுக்கு உள்ள கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம MS தோனி அவசரமாக ஒரு எமர்ஜென்சி பிளான் ஒன்று தற்போது அடுத்த ஆட்டத்தில் இருந்து அவர் செயல்படுத்த இருக்காரு. அதன் காரணமாக கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியை விட்டு 3 பிளேயர்கள் தற்போது அதிரடியாக நீக்கப்படுறாங்க. அதற்கு பதிலாக 3 புதிய பிளேயர்கள் சிஎஸ்கே அணிக்கு உள்ள வர இருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம சின்னத்தல ரெய்னா இந்த மேட்ச் அவர் பார்க்க வந்ததுக்கான பின்னணியில் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தோணலாம். ஸோ அந்த வகையில் நம்ம சின்னத்தல ரெய்னா அவர் கிரிக்கெட்டை விட்டு பல வருஷம் ஆனாலும் தொடர்ந்து லீக் ஆட்டம், அதுக்கப்புறமா சச்சின், யுவராஜ் இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து சீனியர்களுக்கான லீக் ஆட்டம், இப்படி எப்பயுமே ரெய்னா அவர் கிரிக்கெட்டுக்கு ஓய்வு கொடுத்ததில்லை. ஏதாச்சும் இந்த மாதிரியான லீக் தொடரில் கேப் இல்லாமல் ஒரு பீக் பிளேயர் போல தான் ரெய்னா அவர் தொடர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. அந்த வகையில் ரெய்னா அவருடைய இப்போதைய ஃபார்ம் பார்த்தோம்னா தொடர்ந்து முன்ன நம்ம பார்த்த ரெய்னா தாண்டா இது அப்படின்னு எல்லாருமே சொல்ற அளவுக்கு ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக தான் தொடர்ந்து ரெய்னா அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ தோனி எப்படி அன்கேப்டு பிளேயராக தொடர்ந்து சிஎஸ்கே அணியில் அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரோ அதே மாதிரி நம்ம சின்னத்தல ரெய்னா அவரையும் சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வரலாமா, மீண்டும் கொண்டு வரலாமா? ஏன்னா ரெய்னா அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் 180+ ரன்னை நம்ம சிஎஸ்கே அணி சேசிங் பண்ணதில்லை, தொட்டதே இல்லை. ஸோ சிஎஸ்கே அணிக்கு ஏற்பட்டிருக்க இந்த மிகப்பெரிய கஷ்ட காலம் இதை மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ரெய்னா மாதிரியான ஒரு பிளேயர் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு உள்ள தேவைப்படுறாங்க அப்படின்னு சிஎஸ்கே அணியின் CEO காசி விஸ்வநாதன் அவரே ரெய்னாவை இந்த மேட்சுக்கு அவர் இன்வைட் பண்ணியிருக்காரு. ரெய்னா கூட சேர்ந்து மேட்சை பார்த்துருக்காரு. ரெய்னா அவருக்கும் சிஎஸ்கே அணியுடைய இந்த நிலைமையை பார்த்து ரெய்னா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. அதனால ருத்ராஜ் அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டாக உடனடியாக ரெய்னா சிஎஸ்கே அணியில் இணைய இருக்கிறதா தகவல்கள் பார்த்தீங்கன்னா தற்போது பரபரப்பாக வெளியேற்றிருக்கு. ஸோ ரெய்னா மட்டும் கிடையாது, அடுத்தபடியாக ராகுல் திரிபாட்டி, அதுக்கப்புறமா தீபக் ஹோடா இவங்க 2 பேரையுமே கூட வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய இடத்துல அன்சோல்டு பிளேயராக இருக்கிற இந்தியன் பிளேயர்கள், அதிரடி பேட்ஸ்மேன்கள் யாராவது 2 பேரை இந்த மிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா சிஎஸ்கே அணிக்கு உள்ள கொண்டு வரதுக்கான நடவடிக்கையில் தற்போது காசி விஸ்வநாதன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. ஸோ இந்த முடிவை தற்போது நம்ம MS தோனி அவசர கால முடிவாக ஒரு எமர்ஜென்சி பிளானாக உடனடியாக சிஎஸ்கே அணியில் செயல்படுத்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே 6 ஆட்டத்தில் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க, 5 தோத்துட்டாங்க. மீதி இருக்கிற 9 ஆட்டத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி 7 ஆட்டத்திலேயாவது நிச்சயமாக ஜெயிக்கணும். ஸோ அதனால இந்த அவசர கால முடிவை சிஎஸ்கே அணியில் அவசரமாக தற்போது தோனி அவர்கள் எடுத்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இதுக்கு அப்புறமாவது சிஎஸ்கே அணியில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுதா, நம்ம சிஎஸ்கே அணி வெற்றியின் பாதைக்கு திரும்புறாங்களா அப்படின்னு.